வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஈரோடு கோபையா பேசுகிறேன். நமது ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். 12 ராசி லக்கணங்களுக்கும் மேசம் முதல் மீனம் வரை எளிமையாக, அதாவது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் யார் என்பதனையும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய முருக வழிபாடு எந்த முருகர் கூப்பிட்டவுடன் கந்தா என்று அருள் புரிவார், கடம்பா என்றால் அருள் புரிவார் என்பதனையும், எந்த முருகர் எந்த ஆலயம் என்பதனையும், கடனால் பிரச்சனை ஐயா, வேலையினால தொந்தரவு ஐயா, கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் ஐயா, நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம் ஐயான்னு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? இந்த 12 ராசி லக்கணத்துக்கும் தனித்தனியா இந்த கடன் தீருவதற்கு பரிகாரமாக, அதாவது எளிய கோயில் வழிபாடும், கோயில் வழிபாடு பண்ணாதவங்களுக்கு எளிய நடைமுறையில் நான் வெற்றி கண்ட அற்புத வழிபாடுகளையும் சொல்லியிருக்கேன், பயன்படுத்திக்கோங்க. மேச ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய சித்தர் நண்பர்களே, அதிர்ஷ்ட பாவங்கள் என்றாலே 5ஆம் பாவம் 9ஆம் பாவம் தான். அதிலும் 5 தான் மிகச்சிறந்த அதிர்ஷ்டத்துக்கு உண்டானது. 9ஆம் பாவம் என்பது பாக்கியத்துக்கு உண்டானது. அப்போ மேச ராசி அன்பர்களுக்கு 5ஆம் பாவமாக சிம்மம் வருகிறது. நண்பர்களே, சிம்மம் 5ஆம் பாவம், 9ஆம் பாவம் தனுஷ். அப்போ மேசராசி எந்த சித்தரை வழிபட்டால் ஜெயிக்கும் என்றால், நீங்கள் முதலில் வழிபட வேண்டியது யார் என்றால், ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாளை வழிபட்டால் மிக பெரும் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும் நண்பர்களே. மேலும் காகபுஜண்டரை நீங்கள், அதாவது காகபுஜண்டர் திருக்கோயில் நமது ஆத்தூர் அருகிலே உள்ள தென் பொன் பரப்பி என்கின்ற ஒரு கள்ளக்குறிச்சிக்கும் ஆத்தூருக்கும் பக்கத்திலே அது இருக்கிறது. ஆத்தூர் வி கூட்ரோட்டுக்கு பக்கத்திலே தென் பொன் பரப்பி என்கின்ற ஆலயத்திலே காகபுஜண்டருடைய ஜீவ சமாதி இருக்கிறது. அவரை நீங்கள் வழிபட்டாலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் நண்பர்களே. அதுபோலவே இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு முருகனை பொறுத்தவரை அற்புதமான பலன்களை தரக்கூடிய அமைப்பு. மேசம் என்றாலே பழனி முருகரை நீங்கள் வழிபட மேச ராசி மேச லக்கணக்காரர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டங்கள், இயற்கையாகவே தன்னை தானே உணரும் நிலை, மிக பெரும் கடனிலிருந்து கூட விடுதலை அடைவதற்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்கு இந்த மேச ராசிக்கு உண்டானவர்களுக்கு இந்த பழனி முருகன் தருகிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் மிக மிக அற்புதமாக அதிர்ஷ்டத்தை மேச ராசி அல்லது மேச லக்கணக்காரர்களுக்கு அருளப்போகும் முருகன் யார் தெரியுமா நண்பர்களே? அதுதான் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் கோயிலுக்கு முன்னாடி நீங்கள் போகும்போது முதல்ல முருகன் தான் இருப்பார். அந்த முருகன் தான் உங்களுக்கு அற்புதமான பலன்களை, அதி அற்புத பலன்களை தருவார். நண்பர்களே, அண்ணாமலையாரே முருகன் தான் என்பேன் நான். ஏனென்றால் அரோகரா என்றால் அது முருகனுக்குரியது, குண்டிருக்கும் இடமெல்லாம் குமரனுக்குரியது, அக்கினி என்றாலே முருகனுக்குண்டானது. எம்பெருமான் சென்னிமலை ஆண்டவனை வணங்கியே வெற்றி கண்ட நான் இந்த பதிவை தருவதில் மிக பெரும் ஒரு பாக்கியமாக கருதுகிறேன். நீங்கள் மேச ராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய முருகரை, கோவிலுக்குள்ளேயே இருக்கிறார், வழிபடுங்கள் நண்பர்களே. மிக பெரும் அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அது மட்டுமல்ல, கடன் தீர வேண்டும். மேசராசி அன்பர்களுக்கு கடன் தீர வேண்டும். எப்பொழுதுமே இந்த மேசராசி மேச லக்கணக்காரர்களுக்கு ஒரு கடன் வந்தால் இன்னொரு கடன் வந்து விடுகிறது. ஒரு கடன் அட்டை, கிரெடிட் கார்டு வாங்கினால் இன்னொரு கடன் அட்டை தன்னை போலவே வந்து சேர்ந்து விடுகிறது. அப்போது கடன் வாங்கி வாங்கி பிரச்சனையை சந்திப்பதில் இந்த மேசராசி 1க்கு 2, அதாவது
6ஆம் இடம் புதன் என்பதனால், கன்னி ராசி என்பதனால் 1ற்கு 2ஆக கடன் வருகிறது. இந்த கடன் தீர்வதற்கு மேச ராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது மதுரையில் உள்ள மீனாட்சி அம்மனை வழிபட்டால் கட்டாயம் உங்களுக்கு கடன் தீரும். நீங்கள் புதன்கிழமையிலே அல்லது வியாழக்கிழமையிலே மதுரை சென்று மீனாட்சி அம்மனை வழிபடுங்கள். நண்பர்களே, இங்கெல்லாம் என்னால் போக முடியாதுங்க சாமி, நான் வீட்டில் இருந்து கும்பிட முடியுமான்னு கேட்டால், மீனாட்சி அம்மனோட ஒரு ஃபோட்டோவை வாங்கி வச்சு, அம்மா எனக்கு கடன் தீரணும் அப்படின்னு ஒரு விளக்கு ஏற்றி வச்சு வணங்குங்க. புதன்கிழமை அல்லது வியாழக்கிழமை 2 நாளுமே அந்த ஃபோட்டோவை ஒரு 11 முறை சுற்றி வந்து வணங்குங்க. நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். கிடைச்சதுக்கப்புறம் ஒரு டைம் போயிட்டு வாங்க, என்ன தப்பு? மேச ராசி மேச லக்கணக்காரர்கள் கடனால் மட்டுமா, வேலையில் கூட நிம்மதி அடைய மாட்டார்கள். ஏன்னால் அது இரட்டை வீடு. இப்படி போகலாமா, அப்படி போகலாமா என்றெல்லாம் யோசித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் மீனாட்சி அம்மனை பிடித்து கொள்ளுங்கள், கடனும் தீரும், உங்களுக்கு வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும். எளிமையான ஒரு ஒரு ரொம்ப மிகச்சரியான பரிகாரம் என்றால், நீங்கள் கோவிலுக்கே போகாமல், சார் நான் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது, வேற ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கன்னா, ஒன்றுமே இல்லை நண்பர்களே. கன்னி பெண்களுக்கு உதவுங்கள். 6ஆம் இடம் கன்னி, கன்னி பெண்களுக்கு உதவுங்கள் நண்பர்களே, மிகச் சிறப்பாக உதவுங்கள். என்ன, எத்தனையோ அனாதை ஆசிரமத்திலே கன்னி பெண்களுக்கு ஆடை எடுத்து கொடுங்கள். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஆடை இல்லாமல், உள்ளாடை இல்லாமல் பிரச்சனை சந்திப்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் ஆடை எடுத்து கொடுத்து பாருங்கள். மிக பெரும் வெற்றி, வேலையில் வெற்றி, கடனில் வெற்றி, நோயில் வெற்றி, எல்லாவற்றிலுமே இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த கன்னியை இயக்குவதன் மூலம், அதாவது 6ஆம் பாவம் என்கின்ற கடன், நோய், வேலை இவற்றிலிருந்து ஒரு நல்ல விஷயங்களை அடைவதற்கு கோவிலுக்கே போகவில்லை என்றாலும் ஏழை கன்னி பெண்களுக்கு உதவ, அதாவது வயதுக்கு வந்து திருமணமாகாத பெண்களுக்கு ஆடைகள் எடுத்து தர தர வெற்றி மேல் வெற்றி உங்கள் கைகளில் வந்து குவியும் நண்பர்களே. 12 ராசி லக்கணங்களில் பிறந்த உங்கள் அனைவருக்கும் அதிர்ஷ்டகரமான சித்தர் வழிபாட்டையும் அதிர்ஷ்டகரமான முருகர் வழிபாட்டையும் கடன் தீர்வதற்குண்டான பரிகாரங்களையும் எளிய பரிகாரங்களையும் கூறியுள்ளேன். இவைகளை நீங்கள் ஒரு முறையாவது முயற்சித்து பாருங்கள். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், நான் எத்தனையோ பேருக்கு பலவிதமான பரிகாரங்களை, நடைமுறை பரிகாரங்களை சொல்லி, செலவே இல்லாத பரிகாரங்களை சொல்லி வெற்றி மேல் வெற்றி பெற்றிருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-10,000 மாணவர்கள் என்னுடைய வகுப்பில் படிக்கிறாங்க. அப்போது ஜோதிடம் நீங்கள் கற்றுக்கணுமா, என்கிட்ட வாங்க. உங்களுக்கு இந்த ஜோதிடத்தை A to Z, ஜோதிடம்னா என்ன, பலனெடுக்கும் வித்தைனா என்ன, தாத்தா முதல் பேரம் வரைக்கும் பலனெடுக்கும் வித்தைனா என்ன அப்படிங்கிறத என்னுடைய வகுப்புகள் இருக்குது, என்னுடைய ரெக்கார்டிங் வகுப்புகள் இருக்குது, என்னுடைய நட்சத்திர வகுப்புகள் இருக்குது, எல்லாத்துக்குமே வகுப்பு இருக்குது, என்னுடைய பிரசன்ன வகுப்புகள் இருக்குது. என்ன வேணுமோ அத்தனை வகுப்புகளும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அதை வாங்கி பயன்பெறலாம். இந்த வழிபாட்டு முறைகள் நீங்கள் பின்பற்றும் போது பலிக்கும் பரிகாரங்கள்னே ஒரு வகுப்பு எடுத்திருக்கேன். பரிகாரத்துக்குனே ஒரு வகுப்பு, அதே மாதிரி பலன் சொல்லும் வித்தைக்கு ஒரு வகுப்பு, இப்படி பலவிதமான வகுப்புகள், திசா புத்திக்கு வகுப்பு, 12 பாவங்களுக்கு உண்டான வகுப்பு, 27 நட்சத்திரத்துக்கு உண்டான வகுப்புன்னு எடுத்து வச்சுருக்கேன். பல ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படித்து அத்தனையும் சரியாக இருக்குன்னு என்னை வாழ்த்தி வணங்குறாங்க. உங்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கணுமா, எங்கிட்ட இருக்கிற இந்த வகுப்புகளை எல்லாம் நீங்கள் வாங்கி பயன்பெறுங்க. உங்களுக்கு எப்போ தோணினாலும் என்னுடைய எண் 98 427 37 800 9842737800 என்கின்ற எனது தொலைபேசி எண்ணிற்கு வாட்ஸ்அப் மெசேஜ் செய்யுங்க. உங்களை நானே கூப்பிடுவேன். இல்லை நீங்கள் நேராக கூப்பிட்டாலும் நானே எடுத்து உங்களுக்கு உண்டான பதில்களை சொல்லுவேன். நண்பர்களே,
இந்த பரிகாரங்களை பயன்படுத்தி, இந்த வழிபாடுகளை பயன்படுத்தி, நான் சொன்ன சித்தர்களை நீங்கள் கண்டிப்பாக பிடித்து கொண்டு வெற்றி மேல் வெற்றி பெற என் மனமார்ந்த ஆசீர்வாதங்கள். உங்கள் ஈரோடு கோபையா. நன்றி நண்பர்களே.